ஏகாந்தாய கல்யாண நிதேதிதேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். இன்னும்படியான பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சீனிவாச பெருமாள் ஆலயம் சோமசுந்தர் 2வது தெருவில் இருக்குது. இந்த ஆலயத்தில் என்ன விசேஷம்னாக்கா, குழந்தை இல்லாதவா அந்த குழந்தை விக்கிரகம் வாங்கி, கண்ணன் விக்கிரகம் வாங்கி 48 நாள் நம்ம பூஜையில் வைத்து அவள் வீட்டில் எடுத்து போனாக்கா அவளுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. அது இங்கே நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதே போல் திருக்கல்யாண உற்சவத்தில் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி அந்த சீர்பாடல் என்னும்படியான ஆண்டாளுடைய பாட்டு வாரணமாயணம் 10 பாட்டு அதை பாடி இந்த தேங்காய் சீர்பாடு தேங்காவை ஏலம் விடுவார்கள். இந்த ஏலத்தில் எடுத்தாக்கா வீடு கட்ட முடியாத வீடு நிற்கிறது, உத்தியோக சம்பந்தமானது, வெளியூர் போன பாஸ்போர்ட்டில் இதை போல் இதுக்கெல்லாம் இந்த தேங்காய் எடுத்து பெருமாளுடைய தேங்காவை எடுத்து பூஜை செய்து அதை நிவேத்தியம் பண்ணி சாப்பிட்டாக்கா கண்டிப்பாக பலன் உண்டு. அதே இது இங்கே நடந்திருக்கு. மாருதி என்றொரு தெய்வம், மகிமை பொருந்திய தெய்வம், மனக்குறை நீக்கி மகிழ்வினை பெருக்கி மங்களம் தந்திடும் தெய்வம். மாருதி என்றொரு தெய்வம், மகிமை பொருந்திய தெய்வம், மனக்குறை நீக்கி மகிழ்வினை பெருக்கி மங்களம் தந்திடும் தெய்வம். ஸ்ரீராம ரகுராம ஜெயமதை தருவாய் ஜெயராம, மங்களம் தருவாய் ஸ்ரீராம, மதங்களை கடந்த சிவராமா. அனுமன் புகழினை பாடு, அனுதினம் மனம் மகிழ்வோடு, புகழினை அடைவாய் பொருளினை பெறுவாய் புவிதனில் மன நிறைவோடு. அனுமன் புகழினை பாடு, அனுதினம் மனம் மகிழ்வோடு, புகழினை அடைவாய் பொருளினை பெறுவாய் புவிதனில் மன நிறைவோடு. ஸ்ரீராம ரகுராம ஜெயமதை தருவாய் ஜெயராம, மங்களம் தருவாய் ஸ்ரீராம, மதங்களை கடந்த சிவராமா.
ஸ்ரீராமா ரகுராமா ஜெயமதை தருவாய் ஜெயராமா மங்களம் தருவாய் ஸ்ரீராமா மதங்களை கடந்த சிவராமா. ரெண்டாயிரத்தி 3 வந்து அம்மன் சிலையை வச்சு ஏழுமலைன்ற ஒரு தலைவராக இருந்தார். அப்போது அவர் வந்து அம்மன் சிலையை வாங்கி வச்சு 2003 வந்து கும்பாபிஷேகம் பண்ணோம். அதுக்கப்புறம் 2007 வந்து மறுபடியும் அந்த கோயிலை வந்து இது பண்ணி மண்டபம்லாம் கட்டி இது பண்ணி இந்த சீனிவாச பெருமாளை வந்து நான் தான் வாங்கி வச்சு 2007 வந்து இந்த கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த முன் மண்டபம் இப்பொழுது அது கட்டி ராஜகோபுரம் எல்லாம் வந்து அதை இது பண்ணி இதில் வளர்ச்சி அடைந்து இப்போது 2024 வந்து இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் மறுபடியும் 3வது முறையாக நடந்துருக்கிறது. சீனிவாச பெருமாள் கோவில் இது. இங்கே பத்மாவதி தாயார் வந்து ரொம்ப விசேஷம். மஞ்சள் மாலை கோத்து தாயாருக்கு அர்ச்சனை பண்ணால் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வந்து வெத்தலை மாலை போட்டு நமஸ்காரம் பண்ணால் விசேஷம். அதே மாதிரி உடம்பு சரியாதவர்கள் தன்வந்திரிக்கு அர்ச்சனை பண்ணி சேவிச்சா ரொம்ப விசேஷம். இந்த கோவில் எல்லா சந்நிதியும் இருக்குது. ரொம்ப விசேஷமான கோவில். தெய்வத்தமிழே தேனிசையே தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. தெய்வத்தமிழே தேனிசையே தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. கண்ணல் தமிழே காவியமே கண்ணல் தமிழே காவியமே. தெய்வத்தமிழே தேனிசையே தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே. தொகையே எழில் வடிவே ஏவலர் கோடியாய் கொண்டவளே. 8 தொகையே எழில் வடிவே ஏவலர் கோடியாய் கொண்டவளே. தெய்வத்தமிழே தேனிசையே தென்றல் தவழ்ந்திடும் ஏழிசையே.
வடிவே தெள்ளமுதே திருப்புகழ் தேவார பண்ணமுதே திருக்குறள் வடிவே தெள்ளமுதே திருப்புகழ் தேவார பண்ணமுதே இலக்கிய தாயே என்னமுதே இறைவளர் கம்பனின் கனியமுதே இலக்கிய தாயே என்னமுதே இறைவளர் கம்பனின் கனியமுதே. இந்த அயனாவரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாளை பார்த்தா தெரியும், திருப்பதியில் இருக்கா மாதிரியே இருப்பார். இவ்வளோ உயரமாக பெருமாள் இருக்குது அயனாவரத்தில், இந்த கோயில் தான் ஃபஸ்ட்டு. அதே போல் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நல்ல விசேஷமாக இருக்கும். ஒரு திருப்பதியில் நம்ம பார்க்குற மாதிரியே இருப்பார் இந்த கோவிலில். நம்ம என்ன வேண்டி வரோமோ அது அப்படியே நடக்கும். மாருதி என்றொரு தெய்வம், மகிமை பொருந்திய தெய்வம், மனக்குறை நீக்கி மகிழ்வினை பெருக்கி மங்களம் தந்திடும் தெய்வம். மாருதி என்றொரு தெய்வம், மகிமை பொருந்திய தெய்வம், மனக்குறை நீக்கி மகிழ்வினை பெருக்கி மங்களம் தந்திடும் தெய்வம். ஸ்ரீராமா ரகுராமா ஜெயமதை தருவாய் ஜெயராமா, மங்களம் தருவாய் ஸ்ரீராமா, மதங்களை கடந்த சிவராமா. அனுமன் புகழினை பாடு, அனுதினம் மனம் மகிழ்வோடு, புகழினை அடைவாய் பொருளினை பெறுவாய் புவிதனில் மன நிறைவோடு. அனுமன் புகழினை பாடு, அனுதினம் மனம் மகிழ்வோடு, புகழினை அடைவாய் பொருளினை பெறுவாய் புவிதனில் மன நிறைவோடு. ஸ்ரீராமா ரகுராமா ஜெயமதை தருவாய் ஜெயராமா, மங்களம் தருவாய் ஸ்ரீராமா, மதங்களை கடந்த சிவராமா. சனிக்கிழமை நீராடி சிரஞ்சீவியை தொழவே, சன்னதி வருபவர் எல்லாம் சிரஞ்சீவியாய் வாழ்வார். சனிக்கிழமை நீராடி சிரஞ்சீவியை தொழவே, சன்னதி வருபவர் எல்லாம் சிரஞ்சீவியாய் வாழ்வார். ஸ்ரீராமா
ஜெயமதை தருவாய் ஜெயராமா, மங்களம் தருவாய் ஸ்ரீராமா, மதங்களை கடந்த சிவராமா. வடை மாலையை சாற்று வரும் தடையாவும் பறந்தோடும், மழை திறந்தார் போர் இன்பம் வந்துன் மனை மீதிலே தங்கும். வடை மாலையை சாற்று வரும் தடையாவும் பறந்தோடும், மழை திறந்தார் போல் இன்பம் வந்துன் மனை மீதிலே தங்கும். ஸ்ரீராமா ரகுராமா, ஜெயமதை தருவாய் ஜெய. ஆடி மாதம் அம்மாளுக்கு 4ஆம் வாரம் மிக விசேஷமான கூழுவாத்தலும் அன்னதானம் செய்து அம்பாள் திருவீதி உலா உண்டு. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு 3ஆம் வாரம் மிக விசேஷமான திருமஞ்சனமும் கல்யாண உற்சவம் திருவீதி புறப்பாடு நடைபெற இருக்கிறது, நடக்கும். அதேபோல் மார்கழி மாதத்தில் 30 நாளும் பாவை நோன்பு, ஆண்டாள் நோன்பு நூற்று திருப்பாவை உபன்யாசங்கள் நடைபெற்று, அதேபோல் போகி என்று ஆண்டாளுக்கு திருக்கல்யாணம் மிக விசேஷமான முறையில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் எப்படி நடக்குமோ அதே போல் இங்கே திருக்கல்யாண உற்சவத்துக்கு 108 வருஷம் வைத்து மிக சிறப்பாக கல்யாண உற்சவம் இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த ஒரு உற்சவம். சித்தாட வந்தவளே என் தாயே, சித்தாங்கு கொண்டவளே, சித்தாட வந்தவளே என் தாயே, சித்தாங்கு கொண்டவளே, ஒரு தத்துவ கோலம் காட்டி எமை நித்தமும் ஆளும் தாயே, எம் சந்ததி காத்திட நாளும் நாளும் வருவாயே தாயே, ஒரு தத்துவ கோலம் காட்டி எமை நித்தமும் ஆளும் தாயே, எம் சந்ததி காத்திட நாளும் நாளும் வருவாயே தாயே. அங்காளமா சிங்காளமா வந்தோமே, நெஞ்சாரவே உன்பாதமே கொண்டோமே, அங்காளமா சிங்காளமா வந்தோமே, நெஞ்சாரவே உன்பாதமே கொண்டோமே. சித்தாட வந்தவளே என் தாயே, சித்தாங்கு கொண்டவளே, சித்தாட வந்தவளே என் தாயே, சித்தாங்கு கொண்டவளே. புத்தாக நின்னவளே அங்காளி பூங்காவில் வந்தவளே, புத்தாக நின்னவளே அங்காளி பூங்காவில் வந்தவளே, சுடுகாடு அமர்ந்திடும் தாயே, இடுகாடு கிடந்திடும் தாயே, எம் இடரை பகையை நாளும் நாளும் நீக்கிடுவாய் தாயே, சுடுகாடு அமர்ந்திடும் தாயே, இடுகாடு கிடந்திடும் தாயே, எம் இடரை பகையை நாளும் நாளும் நீக்கிடுவாய் தாயே. அங்காளமா சிங்காளமா வந்தோமே, நெஞ்சாரவே உன்பாதமே கொண்டோமே, அங்காளமா சிங்காளமா வந்தோமே, நெஞ்சாரவே உன்பாதமே கொண்டோமே. சித்தாட வந்தவளே என் தாயே, சித்தாங்கு கொண்ட